கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் எண்ணெயில் போட்டு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் நம்ம நல்லா வடிச்சிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 10-12 பல்லு பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே 2-3 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பிளேட்டுக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம இதே ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். பன்னீர் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிக்கிட்டு அது சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிடணுங்க. எண்ணெயில் நம்ம வறுக்க போகிறதில்லை. இப்போ இந்த இப்போ நான் வாங்கின பன்னீர் பீசஸுங்க. இது சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு லாஸ்ட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஃபென்னல் சீட்ஸ் அதாவது சோம்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு விழுது, அது போட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடட்டும். நல்லா வதங்கியாச்சு. ஒரு நிமிஷம் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பழம் விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம் தக்காளி பழம் ஜூஸ் போட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு, ஜீரகம் தட்டி வச்சிருக்கிற ஜீரக பொடி, கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு திருப்பியும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம எல்லா பொடியும் போட்டு வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி தயிர் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இதில் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். இது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இதில் லிட்டு வச்சு மூடிட்டேன். ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் கூட போதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பிடிச்சு நல்லா இருக்கும் கிரேவி. இப்போ பாருங்கள் கிரேவி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் ஹாட் வாட்டரில் போட்டு வச்சிருக்கேன். இவ்வளோ வரைக்கும் இந்த பன்னீர் பீசஸை தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் மிச்சம். அதே மாதிரி இது நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. இது போட்டதுக்கு அப்புறம் நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அதோட உப்பு காரம் எல்லாம் இந்த பன்னீருக்குள்ள பிடிக்கிற மாதிரி போட்டுட்டு 2 நிமிஷம் பதங்கினா போதும். ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணி அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ பாருங்க நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டோம். டேஸ்டா இருக்கும் தெரியுங்களா. இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும், ஆன் குல்ச்சா அந்த மாதிரி எல்லா டிஷ்க்கும் நல்லா இருக்குங்க. தோசைக்கு கூட மிச்சம் இருந்ததுன்னா வச்சுட்டு சாப்பிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி கரெக்டா வரும் செஞ்சாலும். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வகுமார். நன்றி, வணக்கம்.